ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டனை வந்துட்டு குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டாச்சு. வெறியும் வந்துட்டு போன்லெஸ் வந்துட்டு மட்டனை எடுத்துக்காச்சு. அந்த எலும்பில் இருக்கிற கறியை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்காச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வேக வைக்கும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெயில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று போல் வந்துட்டு நல்லா செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு வேக வச்சு இந்த கறியை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலா ஹெவியாக கிடையாது, பட் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ரச சாதம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வந்துட்டு வதக்கி கொடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணிடலன்னு சொன்னேன் இல்லைங்களா. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லைனாலும் பரவாயில்ல, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த 2 மசாலா தான். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு. வேணும்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், பட் இல்லைனாலும் விட்டுடலாம். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா நல்லா போட்டு வதக்கிட்டு வேக வச்ச தண்ணியை வந்து ஊற்றிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி